Hello viewers, welcome back to Reks View. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். பாட்டில் யூஸ் பண்ணி இந்த வால் ஹேங்கிங் பார்க்க போறோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இந்த ஃபர்ஸ்ட் டாப் இருக்கிற ஏரியா நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா இதையும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் ஓரளவு கொஞ்சம் ஈக்குவலாக பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எடுத்திங்கன்னா இது நல்லா ஃபோல்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்டிஃபான பாட்டில்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்கிற பிளாஸ்டிக்ஸே எடுத்துங்க. கார்னர்ஸில் மட்டும் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ என்னென்னா இந்த பாட்டில்ஸை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் Black கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக Black கலர்ஸில் நம்ம இப்போ எல்லாத்தையும் கலர் பண்ணிடலாம். பாட்டில்ஸ் தெரியாமல் கலர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இதில் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் இது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுருங்க ஏதாவது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் நல்லா செட் ஆகும். இப்போ ப்ளூ கலர் ஷீட்ஸ் எடுத்து அதில் பஞ்ச் பண்ணியிருக்கோம். पिंक कलर शीट நம்ம எல்லாம் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லாம் க்ளூவில் பேஸ்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். கார்னர்ஸில் சும்மா டாட்டாக வச்சு, நார்மலாக பிளாக் கலருக்கு வந்து நம்ம எல்லா கலருமே சூட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து பிளாக் கலரை வந்து பேஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லா கார்னர்ஸும் கோல்டன் கலர் பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும் இது எல்லாமே. மேலே ஒரு வெயிட்டுக்கு மட்டும் ஏதாவது வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா டபுள் சைட் ஸ்டிக்கர், இந்த டபுள் சைட் ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 சைடும் வந்துமே ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் தனியாக பில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இது வேணுமோ இதை தனியாக வந்து எடுத்துக்கோங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த கார்னர்ஸில் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த சென்டர்லேயும் நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இது வந்து நான் ஆல்ரெடி வேறு கலர்ஸ், மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் வேறு எந்த கிராஃப்ட் எதுவும் பண்ணலை. நான் இந்த இது பஞ்சிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணாமல் பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸில் மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாலில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வால் ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோரில் இருந்தாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸாக இருக்கும். இப்போ கிட்ஸ் எல்லாம் கேம்ஸ் விளாட்றாங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸை ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்கன்னா, இப்போ 10, 20, 30 இந்த மாதிரி 10, 20, 30, 40 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கன் ஷூட்டிங்க்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னும் ஒரு வால் ஹேங்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி இது ஃபுல்லாகவே வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். கார்னர்ஸ் மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எபிசோடில் பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.